பெற்றோர் என்று சொல்ற நேரத்தில் அடுத்த முக்கியமான விஷயம் தந்தை. தந்தை உண்மையிலே அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் அவர் ரசூல்லா பிறக்கிறதுக்கு முந்தைய வஃபாத்தானார், எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு 4 சகோதரர்கள், அபூ தாலிப், அபூ லஹப், ஹம்சா, அப்பாஸ். இந்த 4 பேரில் 2 பேர் இஸ்லாத்தை தழுவினார். ஹம்சாவும் அப்பாஸும் இஸ்லாத்தை தழுவினார். ஆனால் அபூ தாலிபும் அபூ லஹபும் இஸ்லாத்தை தழுவல்ல. அபூ லஹப் மிக கடுமையான எதிரியாகவே இருந்து மரணித்து போனார். அவரை பற்றி குர்ஆனே சொல்கிறோம், தப்பத் யத அபீ லஹப் என்று சொல்லி குர்ஆனே அவருக்கு சாபமிட்டிருக்கிறது. அடுத்த 3 பேரும் ரசூலுல்லாவுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார். எந்த அளவுக்குண்டா, அபூ தாலிப் தான் ரசூலுல்லாவை பராமரிக்கிற பொறுப்பெடுத்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைச்சி, நுபுவத் கிடைச்சி அவர் பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது குறைஷிகளில் இருக்கிற தலைவர்களுக்கு பெரிய தலையிடியாக இருந்தது. இவர் புதுசாக சில விஷயத்தை சொல்லி கொண்டு வாரார், இதனால் எங்களுக்கு இருக்கிற மரியாதை இல்லாமல் போகிறது, எங்களோட கௌரவம் இல்லாமல் போகிறது, இதுக்கு ஒரு முடிவு கட்டும். அபூ தாலிபிடத்தில் எல்லாரும் வாராங்க. அதாவது அந்த நேரத்தில் குறைஷிகள் இருந்த முக்கியமான தலைவர்கள் உத்பா, ஷைபா, வலீத் பின் முகீரா, அபூ சுஃபியான், அபூ ஜஹல் போன்ற இந்த ஆட்கள் எல்லாரும் வாராங்க. அவர்கிட்ட பேசுகிறாங்க என்னென்றால், நீங்கள் ஒன்று உங்களோட மகனை நிப்பாட்டணும், இல்லாட்டி உங்களோட மகனை நீங்கள் கைவிட்டுருங்க, அவருக்கு நீங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அபூ தாலிப் சொன்னார் என்னண்டா, எந்த மகனை நான் நிப்பாட்டுறதுக்கும் எனக்கு இயலாது, அவரை கைவிடுற வேலையை நான் செய்ய மாட்டேன், என்று அவரை பராமரிக்கிற பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு அதுக்கு மேலே பேசுறது கஷ்டம். திரும்பி போனாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் இந்த வேலை நடந்துட்டு திரும்பவும் அவங்க பார்த்தாங்க என்றால் ரசூலுல்லாஹ்வோட வேலை வளமையை விட இப்போ ஸ்பீட் ஆகிக்குது, இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும். திரும்பவும் வந்தாங்க. அபூ தாலிபிடத்தில் 2வது தடவை கொஞ்சம் அவர் அச்சுறுத்துற மாதிரி பேசினாங்க, பயங்காட்டுற மாதிரி பேசினாங்க. நீங்கள் இது நிப்பாட்டி ஆகணும், நீங்கள் ஒன்று அவரை நிப்பாட்டணும், இல்லாட்டி நீங்கள் விலகி கொள்ளுங்க, நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அப்போ அபூ தாலிபுக்கு அடுத்து என்ன செய்யறன்னு தெரியல. அவர் என்ன செஞ்சாருண்டா, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னார், பாருங்க, நீங்கள் செய்கிற இந்த விஷயங்கள்னால இவ்வளோ பிரச்சனை வருது, அதையெல்லாம் இப்போ ஃபேஸ் பண்ணுற தைரியம் எனக்கு இல்லை, அந்த சக்தி எனக்கு இல்லை, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இதை நீங்கள் விடுங்களே, விட்டால் பிரச்சனை இல்லை தானே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார், என் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்து இதை நீங்கள் விடுங்க என்று சொன்னாலும் நான் விட மாட்டேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து நீண்ட நேரம் அழுதுட்டு பார்த்தாருன்னா, எனக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அபூ தாலிப் தான். அவர் இப்போ கைவிரிச்சிட்டார். அப்போ நான் எந்த விஷயத்தை நான் தான் பார்த்துக்கொள்ளணும், அல்லாஹ் தான் எனக்கு இப்போ பாதுகாப்பு என்று அவர் எதுவும் சொல்லாமல் அழுதுட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வெளியில் வந்தார். அவர் வாசலில் நிற்கிற நேரத்தில் அபூ தாலிப் பேசினார், வாங்கன்னு திரும்ப கூப்பிட்டு சொன்னார், உங்களோட வேலையை நீங்கள் விடவான, நீங்கள் தொடருங்க, என்ன நடக்கிறேன்னு பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக திரும்ப போனார். அவருடைய வேலைகளை முன்னே விடவும் ஸ்பீடாக செஞ்சார். திரும்பவும் குறைஷிகளுக்கு பிரச்சனை, திரும்பவும் வந்தாங்க. சொன்னாங்க, இந்த வார நேரத்தில் அவங்க உமாரா இப்னு வலீத் பின் முகீராவினுடைய ஒரு மகன் ஹாலித் பின் வலீதுடைய சகோதரர், அவர் அந்த நேரத்தில் நல்ல வாட்டசாட்டமான இளைஞராக இருந்தார், அழகான இளைஞராக இருந்தார். அவரை கூட்டிக்கிட்டு வந்து சொன்னாங்கன்னடா, உங்களுக்கு மகன் தானே தேவை, முகமதுக்கு பதிலாக இவரை வச்சுக்கொள்ளுங்க, இவர் தான் இப்போ உங்களுக்கு மகன், நீங்கள் முகமதை மகன் இல்லைன்னு சொல்லிடுங்க, அதுக்கு பிறகு அவரோட விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அப்போ பாருங்க, அபூ தாலிப் சொன்ன வார்த்தைகள். அவர் சொன்னார், நீங்கள் பேசுகிற இந்த பேரம் இருக்கிறதே, இதை விட மிக மோசமான பேரம் வேறொன்றும் இல்லை. ஏண்டா, உங்களோட புள்ளை எனக்கு தருவீங்க, அதுக்கு நான் நல்ல சாப்பாடு கொடுத்து நான் அதை வளர்க்கணும், ஏண்ட புள்ளையை நான் உங்களுக்கு தரணும், நீங்கள் அதை கொலை செய்வீங்க. இது என்ன உலகத்திட நியாயமே? இந்த எக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒரு நாளும் எக்ரி ஆக மாட்டேன், என்ன நடக்குதோ பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி அவர் சொன்னார். அவங்களுக்கு வேறு செய்கிறதுக்கு வழி இல்லை, திரும்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாவை கொலை செய்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அபூ தாலிப் என்று சொல்கிற அந்த வாப்பாவுக்கும் முஹம்மது என்று சொல்கிற அந்த மகனுக்கும் இடையில் நடந்த மனப்போராட்டத்தை பாருங்கள். சாதாரணமாக எங்களோட வீடுகளில் நடக்கிற மாதிரியான விஷயம் தான்.
ஒரு வாப்பா எப்படி அவர் கஷ்டப்படுவார் மகண்ட நடவடிக்கைகளால். மகன் செய்கிறது நல்ல வேலையாக இருந்தாலும் கூட சமூகத்தில் விமர்சனங்கள் வார நேரத்தில், பிரச்சனைகள் வார நேரத்தில் ஒரு வாப்பா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவார். அப்போ அந்த போராட்டம் அங்கு இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கடைசி வரையில் ரசூலுல்லாவை விட்டு கொடுக்கல அவர். அதுதான் ஒரு தந்தையினுடைய பாத்திரம் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் அபூ தாலிப். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு தந்தையாக மதித்தவர் அபூ தாலிப். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடைசி வரையில் அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கான வாய்ப்பு காமியல். அவர் மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்த்து கேட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். அப்போ அந்த நேரத்தில் அபூ ஜஹலும் அம்ர் இப்னு அபி உமையா இவங்களெல்லாம் வந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இதை சொல்கிற நேரத்தில் அவங்க மாறி சொல்கிறேன்டா, நீங்கள் உங்களோட முன்னோருடைய மார்க்கத்தை விட போகிறீங்களா? விடவானம், அதிலே நீங்கள் உறுதியாயிருங்க என்று மாறி அவங்க சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் இதை சொல்ல அவங்க அதை சொல்கிறாங்க. மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியில் அவருடைய ரோஹ் போகிறதுக்கு முந்தி அவர் தெரிவு செய்கிறார், நான் என்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுவார். அது பிறகு அவர் மௌத்தா போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார் என்னடா, நான் என்ற சிறிய தந்தைக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டேன், குறைஞ்சபட்ச தண்டனையை அவருக்கு கொடுக்க சொல்லி, பெரிய தண்டனை கொடுக்காம. அப்போ அவருக்கான தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பாலான ஒரு சப்பாத்து அவருக்கு அணிவிக்கப்படும் மறுமையில் நரகத்தில். அந்த சப்பாத்தினுடைய நெருப்பு, அந்த சூட்டின் காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும் என்று சொல்லி அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ இது ஆக குறைஞ்சபட்ச தண்டனை. அப்போ கூடின தண்டனை எப்படி இருக்குமென்னு சொல்கிறத நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்போ இதில் நாங்கள் விளங்குறோம்னா எந்த அளவு தூரம் அந்த அபூ தாலிப் என்று சொல்கிற அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் அந்த உறவு எப்படி இருந்திருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய வீரன். ரசூலுல்லாவை உண்மையிலே அபூ தாலிப் சமூகத்தில் அவருடைய அந்தஸ்தை வச்சு பாதுகாத்தார். ஆனால் பலத்தை வச்சு ஆயுதத்தை வச்சு ரசூலுல்லாஹ் பாதுகாத்ததில் மிக முக்கியமானவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மிகப்பெரிய போராளிகளை சமாளிக்கிறதுக்குரிய சக்தி இருந்த ஒரே ஒரு ஆள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவரிக்கிற தைரியத்தில் தான் உண்மையிலே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாக்கள் கூட ரிட்டர்ன் வந்தாங்க. ஹம்ஸா இஸ்லாத்தை தழுவிட்டாரா, அப்போ நாங்கள் போவோம் என்று சொல்லி ரிட்டர்ன் வந்தாங்க. அவ்வளோ பலசாலி அவர், அவ்வளோ தைரியசாலி. ரசூலுல்லாவை மிகவும் அந்த பாதுகாக்கிறதுல பெரிய ஒரு ரோல் ஒன்று அவர் ப்ளே பண்ணியிருக்கார். அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ரசூலுல்லாவுக்கு மிக நெருக்கமான உறவு இருந்திருக்கு. ரசூலுல்லாவினுடைய மிக ரகசியமான சந்திப்புகளில் யாரை கூட்டிகிட்டு போகிறார், வேறு யாரையும் அபூபக்கர் உமரை யாரையும் கூட்டிகிட்டு போகல. அவர் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். மிக நம்பிக்கையான ஒருவராக இருந்திருக்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபைக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் எழுந்து போய் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு, இவர் என்னுடைய தந்தைக்கு சமன் என்று சொல்லி அவர் தனக்கு பக்கத்தில் உட்கார வைப்பார். பத்ர் யுத்த சந்தர்ப்பத்தில் நிறைய கைதிகள் பிடிபடுறாங்க. அப்படி பிடிப்பட்ட கைதிகள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தர். ஏன்னா அவர் காஃபிர்களோட தரப்பிலிருந்து போராடினார். இந்த கைதிகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து கையையும் காலையும் கயிறால கட்டி எல்லாரையும் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறது. இப்போ இரவாயிட்டு எல்லாரும் தூங்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முனங்கல் சத்தம் கேட்கிறது. அவர் கையை காலை கட்டிக்கிறது அந்த வருத்தத்தில் அவர் முணங்கி கொண்டிருக்கிறார். அந்த முனங்கல் சத்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கமே வருதில்லை. ரசூலுல்லாஹ் புரண்டு 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 படுக்கிறார். பக்கத்தில் இருந்து ஒரு சஹாபி பார்க்கிறார், என்னன்னா ரசூலுல்லாஹ் தூங்காம பிறண்டு கொண்டிருக்கிறாரே, என்னன்னு பார்த்தா இதுதான் காரணம் என்று அவருக்கு விளங்கிட்டு அவர் போய் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கட்டியிருந்த காலில் கட்டியிருந்த கவுத்தை லேசாக லூஸ் பண்ணி வச்சுட்டு வர்றார். அப்போ அந்த வருத்தம் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்குறான்றா முனங்கல் சத்தம் நின்றுட்டு. பக்கத்தில் உள்ளாக்கிட்ட கேட்டுறா, என்ன முனங்கல் சத்தம் நின்றுட்டு, அப்பாஸுக்கு என்ன நடந்த? அப்போ அவர் சொல்கிறார், என்னடா நான் போய் அவரோட கைத்தை அவுத்து விட்டுட்டு வந்துட்டேன், அதனால தான் இப்போ அந்த சத்தம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்டா, அப்படி என்ன நீங்கள் போய்த்து எல்லா கைதிகள்டையும் கைத்தை அவுத்து விட்டுட்டுவாங்க, அவருக்கு மட்டும் செய்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி. அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் அந்த முனங்கல் சத்தத்துக்கு எவ்வளோ கவலைப்பட்டார் அவர். அதான் அவருக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப். அதுதான்
அப்போ தந்தை மகன்களுக்கு இடையிலான அந்த உறவு என்று சொல்கிறது மிச்சம் ஆழமான ஒரு உறவாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறதை தான் நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள முடியும்.